So hey நண்பா, நான் மகேஷ். வெல்கம் டு டோனி ட்ராக்ஸ். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம லேப்டாப்போட அன்பாக்சிங் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், பட் உங்களுக்காக இன்னொரு வாட்டி ரீஸ்டோர் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கை பார்த்துடலாமா? ஸோ இது HP Victus 15-FB0053AX மாடல். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து Victus HPன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு புது லோகோ. சைடில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்பெக்ஸ் AMD Ryzen 7 5800H 512 SSD 16GB RAM, no optical drive, Windows 11, 15.6 full HD IPS LED display, 144Hz, NVIDIA G4 RTX 3050 4GB graphics card, 4 cell battery. Okay, இப்போ லேப்டாப் நம்ம unboxing பண்ணுவோம். இது வந்து பில் சைடில் தென் HP அதோட மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன ஸ்பெக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ உள்ளே நம்மளுக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்டு சார்ஜர் வந்துருக்கு. இது வரைக்குமே நான் வந்து கேமரா ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எல்லாமே என்னோடய ஃபோனில் தான் பண்ணிகிட்ருக்கேன். OnePlus 9RT இந்த ஃபோன் தான். கேமராவா இல்லை லேப்டாப்பான்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போதைக்கு லேப்டாப் தான் தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கேமரா, ஆக்ஷன் கேமரா ஒன்று இருக்குது, ஃபோன் ஒன்று இருக்குது. இதை தவிர்த்து எதுக்கு இன்னொரு கேமரா, நம்ம லேப்டாப்பே வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு மாடல் சூஸ் பண்ணேன். ஸோ லேப்டாப்னு வரும்போது அதில் நிறைய ஸ்பெக்ஸ் தேவைப்படும் நம்மளுக்கு, நிறைய பிராண்ட் இருக்குது, செம்ம கன்ஃபியூஸ் ஆகும். மினிமம் ஒரு 4K வீடியோ போட்டால் ஸ்டக் ஆகாமல் ரன் ஆகிறதுக்கு எந்த ஸ்பெக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 16GB RAM, AMD Ryzen 7 5 சீரீஸ், ஸோ NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு 3050 4GB. ஸோ இந்த ஸ்பெக்ஸில் எந்த லேப்டாப்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது HP Victusல ஒரு மாடல் இருக்குது, தென் Asusல ஒரு மாடல் இருக்குது, Lenovoல ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா HP Victus வந்து ப்ரைஸில் கம்மி, Lenovo அதை விட கம்மி. பட் Lenovoல அந்தளவுக்கு ஸ்பெக்ஸ் இல்லை, தென் பேட்டரி லைஃப் கூட நல்லா இல்லை அப்படின்னு ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு HP Victusஸா இல்லை Asus ROG அப்படின்னு பார்க்கும்போது Asus ROG வந்து பார்த்திங்கன்னா 90,000 ஆகுது. 90,000 அவங்க என்னென்ன தராங்கன்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7 4800 சீரீஸில் தராங்க, 4 சீரீஸ், தென் 16GB RAM, தென் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து NVIDIA 3050 Ti வெர்ஷன் 4GB, தென் 1TB SSD தராங்க. ஸோ அப்டேட் இந்த HP Victusக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 512 SSD எக்ஸ்ட்ராவாக இருக்குது, தென் அந்த Ti வெர்ஷன் கிராஃபிக்ஸ் கார்டு. ஸோ நான் இந்த HP ஏன் வாங்கினேன், ஏன் அந்த ஸ்பெக்ஸ்க்கு அதே நீங்கள் வாங்கிக்கலாமே Asus அப்படின்னு நினைப்பீங்க. பட் அதுதான் இங்கே கிடையாது. ஆக்சுவலாக என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் தான் மேட்ரு. இப்போ Asus ROG வந்து 90,000 ஆகுது, HP Victus வந்து எனக்கு 83,000 வித் ஆக்சசரிஸ். என்ன ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேமிங் ஹெட்செட் அண்டு கேமிங் மவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வந்து December 16லேருந்து January 31st வரைக்கும் தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு. ஸோ HyperX மாடல் மவுஸ் அண்ட் ஹெட்செட் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. தென் பேக் 83,000க்கு எனக்கு வந்து ஆக்சசரிஸும் கிடைக்குது, ப்ளஸ் லேப்டாப் பேக் ஒன்று. இந்த ப்ரைஸ்க்கு இந்த லேப்டாப் ஒர்த்து தான். ஸோ இந்த வீடியோ எடிட்டிங்காக நான் வாங்கியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குது என்ன இதுன்னு ஃபியூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் தரேன். அதை பற்றி தனி வீடியோ நான் மேக் பண்ணுறேன், லேப்டாப்போட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye, signing off.